ஹலோ எவ்ரிஒன் வெல்கம் டு வெப் டெவ்யூட்டல். ஸோ இந்த வீடியோல நம்ம பாக்ஸ் மாடல்ல இருக்கக்கூடிய பார்டர், மார்ஜின் அண்ட் பேடிங் இத தான் நம்ம பார்க்க போறோம். ஓகே. இப்ப இந்த கண்டெய்னர் வந்து நம்ம குடுத்துருக்கோம் இல்லையா? இதோடைய இந்த ஓவர்ஃப்ளோ இத வந்து நம்ம எடுத்துறலாம். பிளஸ் இதோட ஹைட்டையும் வந்து எடுத்துறலாம். ஓகே. இது எதுவுமே எல்லாம் இதுல இருக்கட்டும். ஜஸ்ட் நம்ம வந்து இத ஹைட் பண்ணிருவோம். ஓகே. கமெண்ட் பண்ணியாச்சு. இப்போ இதுல நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஸோ இதுக்கு தான் நம்ம மார்ஜின், பார்டர் அண்ட் பேடிங் 3மே அப்ளை பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம ஒரு பார்டர் வந்து குடுத்துக்கலாம். ஸோ இந்த பார்டர் அப்படின்றது வந்து ஒரு ஷார்ட் ஹேண்ட் ப்ராப்பர்ட்டி. அதாவது ஷார்ட் ஹேண்ட் ப்ராப்பர்ட்டினா நம்ம தனித்தனியா இப்ப வந்து கலருக்கு வந்து பார்டர் கலர் அப்படின்றத குடுக்கணும். அடுத்தது வந்து அதோடைய விட்த்துக்கு வந்து நம்ம தனியா ஒரு ப்ராப்பர்ட்டி குடுக்கணும். அதுக்கப்புறமா அது என்ன ஸ்டைல் அப்படின்னு தனியா குடுக்கணும் இல்லையா? ஸோ அதுக்கு பதிலா கலர் ஆகட்டும், அதோடைய அந்த பார்டரோட விட்த் என்ன வேணும்? அண்ட் அதோடைய ஸ்டைல் அது எந்த மாதிரி டேஷ்டா இருக்கணுமா? டாட்டடா இருக்கணுமா? இல்ல வந்து ஒரு சாலிட் லைனா ஸோ அந்த பார்டருடைய ஸ்டைல். இது 3த்தையும் நம்ம வந்து ஒரே ப்ராப்பர்ட்டியா வந்து குடுத்துக்கலாம். அதுதான் இந்த பார்டர் அப்படின்றது. ஸோ இத வந்து நம்ம ஒரு ஷார்ட் ஹேண்ட் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லுவோம். இப்போ இதுல நம்ம என்ன பண்ணலாம்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து எப்பவுமே நீங்க ஒரு கலர் குடுத்தீங்கன்னா, நார்மலா அந்த கலர் வந்து ஒரு பார்டருக்கு வந்து அப்ளை ஆகாது. சப்போஸ் நம்ம வந்து இதுல ப்ளூ அப்படின்ற கலர் வந்து குடுத்துக்கலாம். இங்க இருக்கு. இப்ப இந்த கலர் வந்து என்ன ஆகுதுன்னா, எனக்கு இதுல அப்ளை ஆகல. அண்ட் அடுத்தது, இப்ப இதுல வந்து நம்ம அதே மாரி இதோட விட்த் வந்து குடுப்போம். ஸோ 1 பிக்சல் அப்படின்றது குடுப்போம். அப்பவும் எனக்கு அப்ளை ஆகல. அண்ட் நெக்ஸ்ட் வந்து என்னன்னா, சாலிட் அப்படின்றது குடுக்கும்போது தான், இந்த இடத்துல உங்களுக்கு தெரியுதா அப்ளை ஆகுது. அப்போ ஒரு ஷார்ட் ஹேண்ட் ப்ராப்பர்ட்டில இந்த மாதிரி நம்மள அதோடைய 3மே அதுக்கு என்னென்ன விஷயம் வந்து அந்த ஷார்ட் ஹேண்ட் ப்ராப்பர்ட்டில தேவையோ, அத நம்ம குடுத்தா தான் வந்து அந்த ப்ராப்பர்ட்டி வொர்க் ஆகும். ஸோ இந்த மாரி சிஎஸ்எஸ்ல வந்து நெறைய ஷார்ட் ஹேண்ட் ப்ராப்பர்ட்டீஸ் வந்து நம்மளுக்கு இருக்கு. இப்ப அது பேடிங்லயும் இருக்கு அண்ட் மார்ஜின்லயும் இருக்கு. அது என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். இப்ப இந்த ஷார்ட் ஹேண்ட் ப்ராப்பர்ட்டி இத வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. நெறைய இடத்துல யூஸ் ஆகும். ஏன்னா, நம்ம ஒரு டைமும் இந்த மாரி பார்டர் கலர், பார்டரோட ஸ்டைல், பார்டரோட விட்த் அப்படின்ற மாரி நம்ம குடுக்கறதுக்கு பதிலா, ஒரே இந்த பார்டர் அப்படின்றதுல இத வந்து குடுத்துக்கலாம். ஓகே. இப்போ பார்டர். இதுதான் வந்து இந்த எலிமெண்டோடைய பார்டர். இதுவரைக்கும் தான் இந்த எலிமெண்ட் வந்து ஸ்பேஸ் ஆக்குபை பண்ணியிருக்கு. அந்த எலிமெண்ட் இருக்கு. எல்லாமே இந்த ஒரு பார்டர்க்குள்ள மட்டும் தான். இப்போ இதுல நம்ம என்ன பண்ணுவோம், பேடிங் அப்படின்றத குடுப்போம். ஸோ பேடிங் அப்படின்றது என்னன்னா, இந்த பார்டர் இருக்கு இல்லையா? இந்த பார்டருக்கு இன்சைட்ல இருக்க ஸ்பேஸ தான் நம்ம பேடிங் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இதுல வந்து நம்ம பேடிங் அப்படின்னு குடுத்துட்டு, தப் ஓகே. பேடிங் டாப் அப்படின்னு குடுத்துக்கலாம். ஸோ இந்த பார்டருக்கு உள்ள நம்ம ஒரு ஸ்பேஸ் வந்து அப்ளை பண்ண போறோம். இத வந்து நம்ம 5 பிக்சல்ஸ்ன்னு குடுத்துப்போம். இல்லன்னா கொஞ்சம் விசிபிளா தெரிய ஒரு 50 பிக்சல்ன்னு குடுத்துப்போம். அப்போ பேடிங் டாப்ன்னு குடுக்கும்போது, அந்த பார்டருக்கு உள்ள ஆனா வந்து இந்த எலிமென்ட்க்கு டாப்ல. ஓகேவா? ஸோ பேடிங்ன்னா பார்டருக்கு உள்ள எலிமென்ட்டோடைய டாப். ஸோ நம்ம இங்க என்ன மென்ஷன் பண்றோமோ அது. இப்ப அதே மாதிரி நான் வந்து பேடிங் லெஃப்ட் அப்படின்றது குடுக்குறேன். ஸோ லெஃப்ட்ல 25 பிக்சல்ஸ் அப்படின்னு குடுக்குறேன். அப்ப என்ன ஆகுதுன்னா, லெஃப்ட் சைட் பார்டருக்கு உள்ள எனக்கு அப்ளை ஆகுது. அடுத்தது பேடிங் ரைட் அப்படின்றத வந்து குடுக்குறேன். ஸோ பேடிங் ரைட் அதே மாரி 25 பிக்சல்ஸ். ஸோ ரைட் சைட்ல 25. அதுக்கப்புறமா அதே மாரி பேடிங் பாட்டம் அப்படின்றத குடுக்குறேன். இதுல வந்து 50 பிக்சல்ஸ். ஸோ இது வந்து 50 பிக்சல்ஸ் வந்து எனக்கு அப்ளை ஆகுது. ஸோ பாட்டம் உடைய கீழ வந்து எனக்கு இருக்கு. அதாவது இந்த எலிமென்ட்டோடைய கீழ எனக்கு இருக்கு. பட் இந்த பார்டர் உடைய மேல வந்து எனக்கு ஸ்பேஸ் வந்திருக்கு இல்லையா? இத தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், பேடிங் பாட்டம் அப்படின்ற மாரி சொல்றோம். இப்போ இதோடைய ஒரு ஸோ பேடிங் அப்படின்றது பேசிக்கா இந்த பார்டருக்கு உள்ள எலிமென்ட்ட சுத்தி இருக்கக்கூடிய ஸ்பேஸ். ஓகேவா? இதுதான் பேடிங் அப்படின்றது. இப்போ இதுக்கு நம்ம வந்து ஒரு ஷார்ட் ஹேண்ட் ப்ராப்பர்ட்டி வந்து அப்ளை பண்ணலாம். இப்போ இதுக்கு பதிலா வெறும் பார்டருக்கு எப்படி நம்ம பார்டர்ன்னு குடுத்தோமோ, அதே மாரி இதுல வெறும் பேடிங் அப்படின்றத குடுத்துட்டு, ஓகே. இப்ப இந்த இடத்துல இந்த பேடிங் அப்படின்னு குடுத்துருக்கோம் இல்லையா? இப்ப இந்த பேடிங் வந்து ஒரு ஷார்ட் ஹேண்ட் ப்ராப்பர்ட்டி. இப்போ இதுல ஃபர்ஸ்ட்டு நம்ம வந்து ஒரு வேல்யூ குடுக்க போறோம். இத வந்து நம்ம 50 பிக்சல்ஸ் அப்படின்ற மாரி குடுத்துக்கலாம். சாரி 50 பிக்சல்ஸ் அப்படின்னு. அப்போ நம்ம வெறும் இந்த மாரி ஒரே ஒரு வேல்யூ குடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா, எனக்கு சுத்தி இந்த 4 சைடுக்குமே இது வந்து எனக்கு அப்ளை ஆகுது. இப்போ நான் செகண்டா ஒரு வேல்யூ குடுக்குறேன்னா, என்ன ஆகும்னா, ஃபர்ஸ்ட்டு குடுக்குற வேல்யூ டாப் அண்ட் பாட்டம்ல மட்டும் வந்து வேல்யூஸ் அப்ளை பண்ணும். அதே நான் செகண்டா ஒரு வேல்யூ குடுக்குறேன்னா, அந்த செகண்ட் வேல்யூ லெஃப்ட் அண்ட் ரைட் சைடு வந்து வேல்யூஸ் வந்து அப்ளை ஆகும். இப்போ லெஃப்ட் அண்ட் ரைட் சைடு நான் வந்து 25 பிக்சல்ஸ்ன்னு குடுக்குறேன். அப்ப லெஃப்ட் அண்ட் ரைட் வந்து எனக்கு 25, டாப் அண்ட் பாட்டம் வந்து 50. இதுதான் வந்து இந்த பேடிங் அப்படின்றது.
இப்ப நம்ம மார்ஜின் அப்டின்னா என்னன்னு பார்க்கலாம். இப்ப அந்த மார்ஜின பார்க்கறதுக்கு முன்னாடி, நம் இந்த இடத்துல நம்ம இத ஓப்பன் பண்ணியிருந்தோம் இல்லையா? இந்த பாக்ஸ் மாடல் இத வந்து நம்ம ஓப்பன் பண்ணிப்போம். ஸோ இத வந்து நம்ம ஒரு 75 வச்சுக்கலாம். ஓகே. இப்ப மார்ஜின் அப்டின்றது என்னன்னா, இந்த எலிமெண்ட் இந்த மாரி சைஸ் வந்து நம்பளுக்கு பெருசாகும்போதோ, இல்ல சின்னதாகும்போதோ, இந்த பார்டர் வந்து இது கூடயே தான் நம்பளுக்கு வந்து இருக்கு. அதாவது இது வந்து ஸ்க்ரீன் சைஸ்ன்னு வச்சுக்கலாம். ஸோ அந்த ஸ்க்ரீன் சைஸ் கூடயே தான் நம்பளுக்கு இருக்கு. ஸோ ஸ்க்ரீன் சைஸ் இந்த ஒரு ரேஷியோ வரும்போது தான் நம்பளுக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் வந்து நம்பளுக்கு சைட்ல வருது. இந்த ஸ்க்ரீனுக்கும், இந்த எலிமெண்ட்டுக்கும் கொஞ்சம் ஸ்பேஸ் வருது. இப்போ இத வந்து நம்ம என்ன பண்ணுவோம், மார்ஜின் அப்டின்றத வந்து குடுப்போம். ஸோ மார்ஜின். அதே மாரி மார்ஜின் டாப்ன்னு இருக்கு. ஸோ இந்த மார்ஜின் டாப் அப்டின்றது என்ன பண்ணும்னா, இந்த பார்டர் இருக்கு இல்லையா? ஸோ பார்டருக்கு மேல நம்மளுக்கு இருக்க ஸ்பேஸ் தான் இந்த மார்ஜின் டாப் அப்டின்றது. அதாவது பார்டருக்கு மேலனா, எனக்கு மேல இங்க ஒரு எலிமெண்ட் இருக்கு. இந்த யுவர் ஒன் ஸ்டாப் சொல்யூஷன் இருக்கு இல்லையா? இது ஒரு எலிமெண்ட். இந்த எலிமெண்ட்டுக்கும், இந்த எலிமெண்ட்டுக்கும் நடுவுல இருக்க ஸ்பேஸ் தான் வந்து இந்த மார்ஜின் அப்டின்றது. நான் மார்ஜின் டாப்ன்னு குடுத்தேன்னா, இந்த எலிமெண்ட்டுக்கும் அதாவது இந்த எலிமெண்ட்டோடைய மேல என்ன எலிமெண்ட் இருக்கோ, அதுக்கு நடுவுல ஒரு ஸ்பேஸ இது வந்து கிரியேட் பண்ணும். இப்போ இத வந்து நான் என்னன்னு குடுக்குறேன்னா, 20 பிக்சல்ஸ்ன்னு குடுக்குறேன். ஓகே. ஆ இல்லன்னா வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமா குடுத்து பார்க்கலாம். ஸோ 500 ரொம்ப அதிகமா இருக்கா? ஓகே. ஒரு 100 பிக்சல்ஸ்ன்னு குடுப்போம். இப்போ உங்களுக்கு தெரியுதா? இது ஆக்சுவலி உள்ள இருக்கிறது என்னன்னா, நம்ம பேடிங் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் இங்க மேல நம்மளுக்கு ஒரு ஸ்பேஸ் இந்த எலிமெண்ட்டுக்கும் இதுக்கும் ஒரு ஸ்பேஸ் வந்திருக்கு இல்லையா? அத தான் நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம்னா, மார்ஜின்னு சொல்லுவோம். இப்ப இந்த இடத்துல உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும். இப்போ நான் வந்து இந்த எலிமெண்ட்ட வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். இப்ப இந்த எலிமெண்ட்டோடைய பேடிங் என்ன எல்லாமே இங்க வருது. ஸோ சென்டர்ல இருக்கிறது மேலயும் வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஸோ சென்டர்ல இருக்கிறது நம்மளோட எலிமெண்ட். அண்ட் அத சுத்தி இருக்கிறது இதோடைய பேடிங். அண்ட் இதோடைய பார்டர் வந்து இந்த இடத்துல. ஸோ அந்த பார்டரோடைய ரேஷியோவும் இங்க குடுத்துருக்காங்க. அதாவது 0.8 பிக்சல் அதோடைய விட்த் வந்து அவ்ளோ தூரம் வந்து இதுல ஆக்குபை பண்ணியிருக்கு. ஸோ சைட்ல எல்லா இடத்துலயுமே. இப்போ இதுக்கு மேல இருக்கக்கூடியது தான் நம்மளோட மார்ஜின் அப்படின்றது. ஸோ மார்ஜின் வந்து மேல மட்டும் இருக்கு. லெஃப்ட், ரைட் வந்து நம்மளுக்கு எதுவும் இல்ல. பாட்டமும் நம்மளுக்கு வந்து எதுவும் இல்ல. இதுதான் வந்து மார்ஜின் அப்படின்றது. இப்ப இந்த மார்ஜின நம்ம என்ன பண்ணலாம்னா, அதே ஷார்ட் ஹேண்ட் ப்ராப்பர்ட்டி குடுக்கலாம். ஸோ அதே மாரி 100 பிக்சல்ஸ் அப்படின்னா, நம்மளுக்கு எல்லா சைட்லயும் நம்மளுக்கு 100 பிக்சல்ஸ் வந்து இருக்கும். இப்ப நம்ம இத வந்து 50 பிக்சல்னு வச்சுப்போம். இப்போ இந்த எலிமெண்ட் வந்து சென்டர்ல எலிமெண்ட் இருக்கு. சுத்தி நம்மளுக்கு பேடிங் அண்ட் இது வந்து என்னன்னா, இதோடைய மார்ஜின். ஸோ இந்த மார்ஜின் இந்த லைன் இருக்கு இல்லையா? அதுதான். இந்த பார்டர் அப்படின்றது. அடுத்தது இது வந்து நம்மளோட மார்ஜின். இப்போ இத வந்து நம்ம இப்டி சின்னது பண்ணும்போது, இல்ல பெருசு பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, அந்த ஸ்க்ரீனோட சைஸ்ல இருந்து லெஃப்ட் அண்ட் ரைட் சைட்ல இருந்து நம்மளுக்கு இந்த அளவுக்கு மார்ஜின் வந்து ரிட்டர்ன் ஆயிட்டே இருக்கு. ஸோ இதுதான் வந்து இந்த மார்ஜின் அப்படின்றது. பேசிக்கா இது எதுக்காக அப்டின்னா, இந்த மாதிரி நடுவுல கொஞ்சம் ஸ்பேஸ் வந்து குடுக்கறதுக்காக, எலிமெண்ட்ட வந்து இன்னும் கொஞ்சம் வந்து எப்டின்னா, விசிபிளா நீட்டா வந்து பிரசன்ட் பண்றதுக்காக இந்த மார்ஜின், பேடிங் அண்ட் இதெல்லாமே. இது ஒரு எலிமெண்ட்டுக்கும், இன்னொரு எலிமெண்ட்டுக்கும் நடுவுல இருக்கக்கூடிய ஸ்பேஸ வந்து நம்மளுக்கு என்ன பண்ணுதுன்னா, குடுக்கும். இப்ப இந்த பார்டர் அப்படின்றத பார்த்தோம் இல்லையா? இப்ப இந்த பார்டர்ல நான் வந்து 3 விஷயம் சொல்லியிருப்பேன். ஒண்ணு வந்து பார்டரோடைய பார்டரோட ஸ்டைல் அண்ட் பார்டரோட கலர் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இத வந்து நம்ம இதுல குடுப்போம். ஸோ இத வந்து நம்ம என்ன பண்ணுவோம், கமெண்ட் பண்ணிட்டு, பார்டர் அப்படின்றது இருக்கு இல்லையா? ஸோ பார்டர் அப்படின்றது. இப்ப இந்த பார்டர் விட்த்ல வந்து நானு 4 பிக்சல்ஸ் அப்படின்னு குடுத்துக்கிறேன். எனக்கு இப்ப எதுவுமே வந்து வரல. அடுத்தது பார்டருடைய கலர் வந்து நம்ம குடுத்துக்கலாம். ஸோ இந்த ப்ரவுன் கலர் குடுத்துக்கலாம். அப்பவும் எனக்கு இதுல பார்டர் எதுவுமே வந்து வரல. அண்ட் பார்டருடைய ஸ்டைல் வந்து இப்ப குடுப்போம். ஸோ பார்டருடைய ஸ்டைல் இந்த இடத்துல உங்களுக்கு இருக்கு இல்லையா? டாட்டட், டேஷ்டு, டபுள் ஸோ இது எல்லாமே. இப்ப நான் இதுல வந்து என்ன பண்றேன்னா, டாட்டட்ன்னு குடுக்குறேன். உங்களுக்கு இந்த மாரி அப்ப டாட்டட் இந்த மாரி பார்டர் வருது. அப்ப இது 3த்தையும் சேர்த்து இந்த ஷார்ட் ஹேண்ட் தான் வந்து இந்த ஒரே சிங்கிள் பார்டர் அப்படின்றது. அப்ப இதுல வந்து இந்த பேடிங் அண்ட் மார்ஜின் வந்து நம்ம மோஸ்ட்டா எல்லா எலிமெண்ட்ஸ்க்குமே வந்து யூஸ் பண்ணுவோம். அண்ட் இத வந்து நம்ம ரெஸ்பான்சிவா மாத்த, இப்ப நம்ம வந்து இந்த சைஸ்க்கு நம்ம வந்து இப்ப இந்த சைஸ் இருக்கும்போது, அதாவது 764 பிக்சல்ஸ் இருக்கும்போது நம்ம என்ன பண்றோம்னா, இதுக்கு வந்து ஒரு
வித் பேடிங், மார்ஜின் எல்லாமே வந்து குடுத்துருக்கோம் இல்லையா? இதே சைஸ் சின்னது ஆக ஆக, இதுக்கு ஏத்த மாதிரி இந்த ஒரு விட்த் அண்ட் ஹைட்ட வந்து நம்ம சில இடத்துல வந்து சேஞ்ச் பண்ணணும். பட் எல்லா இடத்துலயும் அது சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு கிடையாது. நீங்க வந்து மோஸ்ட்டா ஒரு சைட் நம்ம டிசைன் பண்றோம் அப்படின்னா, அப்போ இந்த எலமென்ட்டுக்கும், இதுக்கும் எவ்ளோ தேவையான ஸ்பேஸ் எய்தர் நீங்க வந்து டெஸ்க்டாப் சைட்ல வந்து பாருங்க. அப்படி இல்லன்னா வந்து ஒரு மொபைல் சைட்ல பாருங்க. ஸோ மொபைல் ஃபர்ஸ்ட் அப்ரோச் அண்ட் டெஸ்க்டாப் ஃபர்ஸ்ட் அப்ரோச் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். அப்போ நீங்க ஃபர்ஸ்ட்டு வந்து எய்தர் ஒரு மொபைல் ஃபோனுக்கு வந்து டிசைன் பண்றீங்கன்னா, அப்ப அதுக்கு என்ன சைஸ் கரெக்ட்டா இருக்கு அப்படின்றத பாருங்க. இல்ல டெஸ்க்டாப்னா அதுக்கு என்ன சைஸ் கரெக்ட்டா இருக்கு அப்படின்றத பாருங்க. அண்ட் அத வச்சு நம்ம மீதி இருக்கக்கூடிய சைஸஸ வந்து கொண்டுட்டு வந்துக்கலாம். ஓகே. இப்ப நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா, டிஸ்ப்ளே அப்படின்ற ஒரு ப்ராப்பர்ட்டி. ஸோ இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட்டான ஒரு ப்ராப்பர்ட்டி. இத எந்த இடத்துல யூஸ் பண்ணணும்னு தெரிஞ்சுச்சுன்னா, உங்களுக்கு வந்து எந்த எலிமெண்ட்ஸ்க்கு இத யூஸ் பண்ணணும் அண்ட் எங்க வந்து இத யூஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியா இருந்துச்சுன்னா, ஒரு நீட்டான வெப் பேஜ வந்து ரெஸ்பான்சிவாவும் கிரியேட் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் இந்த டிஸ்ப்ளே ப்ராப்பர்ட்டீஸ்ல நம்ம வந்து என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, இதுவரைக்கும் அந்த பிளாக் லெவல் எலிமெண்ட் அண்ட் இன்லைன் லெவல் எலிமெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்துருக்கோம் இல்லையா? ஸோ அதுதான் இந்த டிஸ்ப்ளேன்ற ப்ராப்பர்ட்டிலயும் நம்ம வந்து குடுக்க போறோம். இப்போ இந்த ஃபார் சப்போஸ் இது வந்து நம்மளுக்கு ஒரு பிளாக் லெவல் எலிமெண்ட் இல்லையா? இப்ப இது நம்ம பிளாக் லெவல் எலிமெண்ட்னா ஹோல் லைனையும் நம்மளுக்கு ஆக்குபை பண்ணும். இப்ப இதையே நம்ம வந்து டிஸ்ப்ளேன்னு குடுத்துட்டு, பிளாக்ன்னு குடுத்தோம்னா நமக்கு எந்த சேஞ்சுமே இல்ல. ஏன்னா, அது ஆல்ரெடி அது என்னன்னா, ஒரு பிளாக் லெவல் எலிமெண்ட் தான். இப்ப இத இன்லைன் லெவல் எலிமெண்ட் அதாவது டிஸ்ப்ளேல இன்லைன்னு குடுக்கும்போது என்ன ஆகும்னா, அதுக்கு தேவையான இது வந்து இப்ப ஒரு இன்லைன் எலிமெண்ட்டா வந்து சேஞ்ச் ஆயிரும். ஸோ அதுக்காக தான். இப்ப இதுலயே வந்து நம்மளுக்கு பிளாக் அண்ட் இப்ப இன்லைன் எலிமெண்ட்ஸ்ல நீங்க என்ன பண்ணலாம் அப்டின்னா, பிளாக் லெவல்னா உங்களுக்கு அந்த ஹோல் லைனையுமே இது வந்து ஆக்குபை பண்ணியிருக்கும். ஸோ அந்த மாரி இருக்கும். இன்லைன்னா தேவையான ஸ்பேஸ் மட்டும் ஆக்குபை பண்ணியிருக்கும். இப்ப இது 2த்துடைய ப்ராப்பர்ட்டியும் நம்ம மிக்ஸ் பண்ற மாதிரியான ஒரு எலிமெண்ட் தான் இன்லைன் பிளாக் அப்டின்னு சொல்லுவோம். இப்ப இது என்னன்னா, ஒரு இன்லைன் எலிமெண்ட்டாவும் இருக்கும். ஒரு பிளாக் லெவல் எலிமெண்ட்டாவும் இருக்கும். ஸோ 2த்துலயும் நம்ம வந்து இப்போ ஒரு பிளாக் லெவல் எலிமெண்ட்ல என்னென்ன பண்ண முடியுமோ, அத எல்லாத்தையுமே வந்து இந்த இன்லைன் பிளாக்ல வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அதாவது ஒரு இதோடைய விட்த் அண்ட் ஹைட்ட வந்து நம்ம சேஞ்ச் பண்றதா இருக்கட்டும். ஸோ அந்த மாதிரியான ப்ராப்பர்ட்டீஸ் எல்லாமே இதுல வந்து ஆட் பண்ணலாம். இப்ப அடுத்தது இதே மாரி இதுல வந்து நன் அப்டின்ற ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு. இது என்னன்னா, நம்மளுக்கு இந்த எலிமெண்ட்ட வந்து டோட்டலா இது வந்து டிஸ்ப்ளே பண்ணாது. அண்ட் அது ஆக்குபை பண்ணியிருக்கக்கூடிய ஸ்பேஸையும் நம்மளுக்கு வந்து எடுத்துரும். இப்ப அதுவே இத வந்து நம்ம கமெண்ட் பண்ணிட்டு, விசிபிலிட்டி அப்டின்ற மாரி ஒண்ணு இருக்கு. ஸோ விசிபிலிட்டில நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஹிடன் அப்டின்ற மாரி வைப்போம். இப்ப இது நம்மளுக்கு இங்க என்ன பண்ணியிருக்குன்னா, இந்த எலிமெண்ட்ட ஜஸ்ட் ஹைட் பண்ணியிருக்கே தவிர, அது ஆக்குபை பண்ணியிருந்த ஸ்பேஸ் வந்து அப்படியே தான் இருக்கு. அந்த எலிமெண்ட்டயே இது மொத்தமா என்ன பண்ணலன்னா, இங்கருந்து ரிமூவ் பண்ணல. ஸோ இது என்ன பண்ணியிருக்குன்னா, ஜஸ்ட் அந்த எலிமெண்ட்ட நம்மளோட விஷன்ல இருந்து ஹைட் பண்ணியிருக்கு. ஸோ அதுதான் வந்து டிஸ்ப்ளே நன் இதோடைய டிஃபரன்ஸ் அண்ட் விசிபிலிட்டி ஹிடன்னா இது. இப்போ இதே இதுல நம்ம வந்து விசிபிள் அப்படின்ற மாரி குடுத்துட்டோம்னா, இல்ல நம்ம எதுவுமே குடுக்கலன்னா, நார்மலா அது பேக் டூ நம்மளுக்கு எப்படி வந்து அது இருந்துச்சோ, அதே மாதிரியே இருக்கும். ஸோ இதுதான் வந்து இந்த மாரி நம்ம என்ன பண்ணலாம்னா, ஏதாச்சும் ஒரு எலிமெண்ட்ட ஹைட் பண்ணிக்கலாம். அப்படி இல்ல அப்படின்னா, நம்ம ஜஸ்ட் நம்ம இன்னும் ஜாவா ஸ்கிரிப்ட்லாம் யூஸ் பண்ண நம்மளுக்கு வந்து தெரியும். இத வந்து எந்த இடத்துல நம்மளுக்கு வந்து தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு. சப்போஸ் இப்ப நம்மளுக்கு இந்த மாரி 2 எலிமெண்ட்ஸ் இருக்கு. இத நான் ஒரு எலிமெண்ட்ட நான் கிளிக் பண்றேன்னா, 2ண்ட் எலிமெண்ட் எனக்கு வந்து ஹைட் ஆயிரணும். இல்ல 2ண்ட் எலிமெண்ட்ட கிளிக் பண்ணும்போது இது நம்மளுக்கு ஹைட் ஆயிரணும். ஸோ அந்த மாதிரியான இதுலலாம் இந்த விசிபிலிட்டி அண்ட் டிஸ்ப்ளேவ வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ, இப்ப இதுல நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது என்னன்னா, பாக்ஸ் ஷேடோஸ் அப்படின்ற மாரி. ஸோ, இந்த பாக்ஸ் ஷேடோ அப்படின்றது வந்து, இப்போ எனக்கு இந்த இடத்துல இந்த மாரி ஒரு கண்டெய்னர் இருக்கு இல்லையா? ஸோ, இந்த கண்டெய்னர் வந்து நான் என்ன பண்றேன், டாட்டட்ல இருந்து டேஷ்ட் அப்படின்ற மாரி நான் வந்து சாலிட் அப்படின்ற மாரி சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இப்ப எனக்கு இது வந்து சாலிட் அண்ட் இதுக்கு வந்து நானு ஒரு 1 பிக்சல் ஜஸ்ட் தெரியறதுக்காக நான் வந்து வச்சிருக்கேன். இப்ப இந்த பாக்ஸ் ஷேடோ பொறுத்தவரைக்கும், ஸோ இந்த பாக்ஸ் ஷேடோ வந்து இதுக்கு ஆட் பண்ணிக்கலாம் நம்ம ஃபர்ஸ்ட்டு. ஒரு 3டி எஃபெக்ட் தர மாதிரி. இத சுத்தி நம்மளுக்கு வந்து ஒரு ஷேடோ இருக்கும். இந்த பாக்ஸ சுத்தி நம்மளுக்கு ஒரு ஷேடோ இருக்கிறது தான் இந்த பாக்ஸ் ஷேடோ அப்படின்றது. ஸோ இந்த பாக்ஸ் ஷேடோல நம்ம என்ன பண்ணலாம்னா, இதுக்கு நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து 3 வேல்யூஸ் குடுப்போம். ஒண்ணு வந்து ஹாரிசான்டல் ஆஃப்செட் அப்படின்னு சொல்லுவோம். இன்னொன்னு வந்து வெர்டிகல் ஆஃப்செட். அடுத்தது வந்து பிளர். அது எந்த அளவுக்கு வந்து பிளர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இதுல நம்ம என்ன பண்ணலாம், அந்த கலரும் நம்ம என்ன பண்ணுவோம்னா, இதுலயே வந்து ஸ்பெசிஃபை பண்ணிப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து மைனஸ் ஒரு வேல்யூ வந்து குடுத்து பார்ப்போம். -5 பிக்சல் அப்படின்றது குடுப்போம். இது என்னன்னா, இதோடைய ஹாரிசான்டல். அடுத்தது வந்து வெர்டிகல் சைடு ஓகேவா? ஹாரிசான்டல் அண்ட் வெர்டிகல்.
இந்த மாதிரி இந்த சைட் அண்ட் இந்த சைட் இந்த மாரி இந்த வெர்டிகல். இப்ப வெர்டிகல்க்கு வந்து குடுக்குறோம் அப்டின்னா 5. ஸோ இதுதான். இந்த மாரி நம்மளுக்கு அதுவும் நம்ம மைனஸ்ல குடுத்துருக்கனால என்ன ஆகுதுன்னா, நம்மளுக்கு இந்த மாதிரி வந்து வந்திருக்கு. ஸோ வெர்டிகல்ல நம்மளுக்கு ஸோ இந்த இதுல பார்க்கும்போது நம்மளுக்கு -5 பிக்சல்ஸ் வந்து மேல இருக்கும். அதே மாரி ஹாரிசான்டல்ல பார்க்கும்போது, நம்மளுக்கு இந்த மாரி -5 பிக்சல்ஸ் வந்து இந்த லெஃப்ட் சைட்ல இருந்து நம்மளுக்கு வந்து இருந்திருக்கும். இப்ப அதே இது வந்து நம்ம பாசிட்டிவா இந்த மாரி குடுக்குறோம் அப்டின்னா, இது நம்மளுக்கு என்னது ஹாரிசான்டல் ஹாஃப் செட் இல்லையா? அப்ப இது என்ன ஆகுதுன்னா, நம்மளுக்கு இந்த சைடு வந்து மூவ் ஆயிடுது. ஸோ ரைட் சைடு வந்து நம்மளுக்கு போகுது. அதே மாரி இதுல வெர்டிகல்ல நம்ம பார்க்கும்போது, மைனஸ்னா நம்மளுக்கு இந்த மாரி மேல போகுது இல்லையா? அது நம்மளுக்கு என்ன ஆகும்னா, இந்த மாரி கீழ வந்துரும். ஸோ இதுதான் இந்த ஹாரிசான்டல் அண்ட் வெர்டிகல் அப்படின்றது. இப்ப இதுல நம்ம என்ன பண்ணலாம்னா, இதோடைய பிளர் நம்ம வந்து எவ்ளோ அப்படின்றத வந்து குடுக்கலாம். ஸோ பிளர் அதே மாரி நம்ம வந்து 5 பிக்சல்ஸ் அப்படின்னு குடுக்கலாம். அப்ப முன்னாடி உங்களுக்கு அப்படியே ஒரு சாலிட் லைன் மாரி இருந்தது. இப்ப என்ன ஆயிருக்கும்னா, நம்மளுக்கு பிளர் ஆயிருக்கும். அந்த ஒரு பிளர் எஃபெக்ட் தெரியுது இல்லையா? அதுதான். அண்ட் இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம்னா, இது எந்த அளவுக்கு வந்து ஸ்ப்ரெட் ஆகணும். அந்த ஷேடோ நம்மளுக்கு எவ்ளோ டிஸ்டன்ஸ்க்கு வந்து ஸ்ப்ரெட் ஆகணும் அப்படின்றதையும் நம்ம வந்து குடுக்கலாம். ஸோ 5 பிக்சல்ஸ் அப்படின்னா, இந்த 5 பிக்சல்ஸ் வரைக்கும் நம்மளுக்கு வந்து குடுத்துருக்கோம் இல்லையா? இதுதான். இப்ப நம்ம வந்து இத 1 அதே மாதிரி இது எல்லாத்தையுமே நம்ம 1, 1 அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகே. இல்லன்னா வந்து ஏற்கனவே இருந்த மாதிரி இருக்கட்டும். ஸோ இது. இத வந்து நம்ம வேற எப்படி அட்ஜஸ்ட் பண்ணலாம் அப்படின்றது பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இதுல அடுத்தது இதுல என்ன பண்ணலாம்னா, இதுதான் இந்த 4. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து இதோட ஹாரிசான்டல் அண்ட் வெர்டிகல் அதுக்கப்புறம் இது எந்த அளவுக்கு பிளர் ஆகணும். அதுக்கப்புறம் இது நம்மளுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ்க்கு இது இந்த ஷேடோ நம்மளுக்கு ஸ்ப்ரெட் ஆகணும்னு சொல்லிட்டு, அடுத்தது வந்து இதோடைய கலர். ஸோ இந்த மாரி இதுல என்ன பண்ணலாம்னா, கலரும் இதுல ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இது ஒண்ணு. இப்ப இதுல வந்து நார்மலா நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா, இந்த மாதிரியான ஒரு ஷேடோஸ் வந்து எதுக்குன்னா, இந்த கார்ட் லேஅவுட்ஸ்லாம் நம்ம வந்து கிரியேட் பண்ணுவோம் இல்லையா? அ ஒரு இமேஜ் நேம் ஸோ அந்த மாரி ஒரு கார்ட் லேஅவுட்ஸ் தனியா காமிக்கணும் 3டி எஃபெக்ட்ல அப்டின்னா, ஸோ அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுவோம், இத வந்து யூஸ் பண்ணுவோம். இப்போ இத வந்து நம்ம எடுத்துறலாம். இப்ப இந்த மாதிரி ஒரு நார்மலான ஒரு ஷேடோ அப்டின்னா, நம்மளுக்கு இந்த மாதிரி ஷேடோ ப்ராப்பர்ட்டி வந்து என்ன பண்ணுவோம், நம்ம மென்ஷன் பண்ணுவோம். இப்ப எனக்கு இது வந்து பாக்ஸ்க்கு உள்ள வந்து எனக்கு வேணும். இப்ப இந்த நம்மளுக்கு வெளியில இருக்கு இல்லையா? ஸோ அந்த மாரி இல்லாம, உள்ள வேணும் அப்டின்னா, இன்செட் அப்டின்றது இருக்கு. ஸோ இன்செட் என்ன பண்ணும்னா, நம்மளுக்கு இதே ப்ராப்பர்ட்டீஸ வந்து நம்மளுக்கு உள்ள வந்து ஸ்பெசிஃபை பண்ணும். ஸோ இந்த வேல்யூஸ் நம்ம என்ன பண்ணுவோம், இது 2த்தையுமே நம்ம வந்து 0, 0 அப்டின்ற மாரி வச்சுக்கலாம். அண்ட் இதுக்கு வந்து ஜஸ்ட் ஒரு இந்த மாரி ஒரு கலர் குடுத்துருக்கோம் இல்லையா? இப்போ இதுல நம்மளுக்கு என்ன ஆகும்னா, இது நம்ம 2மே 0 அப்படின்னு குடுத்துட்டதுனால, உள்ள வந்து நம்மளுக்கு வந்திருக்கும். இதுல வந்து வெப்கிட் பாக்ஸ் ஷேடோ அப்படின்றது ஒண்ணு இருக்கு. அண்ட் மாஸ் பாக்ஸ் ஷேடோ அப்படின்றது வந்து நம்மளுக்கு இருக்கு. ஸோ அதுக்கு பதிலா தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா, இந்த பாக்ஸ் ஷேடோ அப்படின்ற ஒரு சிங்கிள் ப்ராப்பர்ட்டி வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ இதுல நம்ம என்ன பண்ணுவோம் 10 பிக்சல்ஸ் அப்படின்ற மாரி குடுத்துப்போம். அதாவது உள்ள எனக்கு வந்து இந்த 10 பிக்சல்ஸ்க்கு வந்து இருக்கணும். ஸோ இது வந்து எனக்கு இந்த மாரி இன்னர். நான் இதே இப்ப இந்த வேல்யூ வந்து எடுத்துட்டு அப்படின்னா, எனக்கு இதே ப்ராப்பர்ட்டி எனக்கு என்ன ஆகும்னா, எனக்கு வெளியில அப்ளை ஆகும். ஸோ இந்த 0, 0 அண்ட் 10 பிக்சல்ஸ் வந்து எனக்கு வெளியில இந்த அளவுக்கு எனக்கு வந்து பிளர்ல இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் இந்த பாக்ஸ் ஷேடோ அப்படின்றது. அண்ட் இந்த இதுல நம்ம லாஸ்ட்டா பார்க்க போறது என்னன்னா, பார்டர் ரேடியஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பார்டர் ரேடியஸ்னா, இப்போ இதுக்கு வந்து நம்ம ஒரு மார்ஜின் குடுத்துருக்கோம். சாரி ஒரு பார்டர் குடுத்துருக்கோம் இல்லையா? அப்ப இந்த பார்டர் எந்த அளவுக்கு கர்வியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப நான் 10 பிக்சல்ஸ்ன்னு குடுத்தேன்னா, உங்களுக்கு அந்த டிஃபரன்ஸ் அங்க தெரியுது இல்லையா? ஸோ 100 அப்படின்னு குடுக்கும்போது இந்த மாதிரி, இந்த பார்டர் இந்த அளவுக்கு கர்வியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாரி நம்ம வேல்யூஸ்ல குடுத்துக்கலாம். அப்படி இல்லன்னா, நம்ம பெர்சன்டேஜ்லயும் வந்து குடுக்கலாம். ஸோ 50 பிக்சல்ஸ் அப்படின்னு குடுக்கும்போது, அண்ட் 100 பிக்சல்ஸ் அப்படின்னா இந்த மாரி நம்மளுக்கு 100% அது வந்து நம்மளுக்கு ஒரு ரவுண்டா வந்து இருக்கும். நம்ம இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இமேஜஸ்லாம் வந்து நம்ம ஒரு ப்ரொஃபைல் இமேஜா வந்து வை வைக்கிறோம் அப்டின்னா, அப்ப அந்த இடத்துல நம்ம இந்த மாரி பெர்சன்டேஜ் 100 பிக்சல் வச்சுக்கலாம். இல்ல நமக்கு வந்து ஜஸ்ட் வேல்யூ வேணும்னாலும், அத வந்து இந்த மாரி வச்சுக்கலாம். ஸோ இதுதான் பார்டர் ரேடியஸ் அப்டின்றது. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல இன்னொரு இம்பார்ட்டன்ட்டான கான்செப்ட் என்னன்னா, பொசிஷன்ஸ் அப்டின்றது. ஸோ அது என்னென்ன அப்டின்னு நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க் யூ.